Hello everyone, welcome to Skype BTC. So நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 கேட் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸோட த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டாபிக் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா த கிரிட்டிக்கல் ஸ்பீட் இல்லாட்டி வில்லிங் ஸ்பீட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோ மொத்தம் 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு பீம்ஸில் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா பேரல் சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் ஒரு ஃபேமஸான டாபிக். அது வந்து காம்பினேஷன் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி கைனடிக் எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணி கேட்கலாம், ரெண்டுமே கம்பைன் பண்ணி கூட அவங்க கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீம்ஸில் எப்படி நம்ம கிரிட்டிக்கல் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரல் சம், சரிங்களா? ஸோ 2 சம் வந்து ஒரே வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதோட த என்டையர் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த கிளாஸை வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ப்ராப்ளம்ஸ் வராது கேட் எக்ஸாமினேஷனில். பட் நம்மளால் ஒரு கொஷினை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? நம்ம நேரத்தில் என்ன கொஷின் வேணால் அவங்க கேட்கலாம். மேபி டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்குற சான்சஸும் இருக்குது, இல்லை கொஞ்சம் சுற்றி யூஸ் பண்ணி கேட்குற சான்சஸும் இருக்குது. ஸோ நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருந்துக்கணும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஆக்சுவலி ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீடில் என்ன மாதிரி சம்ஸ் கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய விஷயமே இருக்காது. சப்போஸ் இந்த ஃபார்முலாஸ் எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஃபார்முலாஸ்க்கான PDF ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் ஹேண்ட் ரிட்டனாக வேர்ட் அப்பன் யூஸ் பண்ணி எழுதினது ஓனா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு நான் ரீஅப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தர முன்னாடி நம்ம கான்செப்ட் பார்த்துருவோம். இதில் ஒரே ஒரு MCQs ரொம்ப ரிப்பீட்டட் கேட்டே இருப்பாங்க. கேட்டில் மட்டும் கிடையாது, எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் SSC, TNPC, ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், IAS, அது மாதிரி நிறைய டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, நாட் ஒன்லி கேட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு 5 minutes கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக புரியும். அதே மாதிரி இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டாலுமே அழகாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இதில் ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அண்டு ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பேராமீட்டர் வச்சு அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன் வந்துடும். ஸோ அது என்ன பேராமீட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் பார்ப்போம். கிரிட்டிக்கல் ஸ்பீட். இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த ஸ்பீட் அட் விச் த ரெசனன்ஸ் அக்கர்ஸ். எனக்கு எப்போ ரெசனன்ஸ் அக்கர் ஆகுதோ அந்த ரெசனன்ஸ் அக்கர் ஆக ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்பீட். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்பீட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஸ்பீட் அட் விச் த ரெசனன்ஸ் அக்கர்ஸ், இவ்வளோ தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க, அது பை மீன்ஸ் ஆஃப் பஸ், சரியா? நீங்கள் வந்து அந்த ஜன்னல் ஓரம் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புறேன், மதுரை போகிறேன், திண்டுக்கல் டு மதுரை போகிறேன். பஸ்ஸு வந்து எனக்கு 6 மணிக்கு போய் ரீச் பண்ணுது, 6 மணிக்கு போய் ரீச் ஆகுது, ஓகேவா? இப்போ இந்த திண்டுக்கல்லேருந்து நான் கிளம்பும் போது இந்த பஸ்ஸோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் 10 km/h ஒரு 4 மணிக்கு. அதே மாதிரி ஒரு 4:30 மணி, ஒரு 4:40 அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60 km/h, சரியா? 60 km/h போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்பீடை வச்சு நான் ஒரு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறேன். இந்த ஸ்பீடை வச்சு நான் இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறேன். என்ன ஃப்ரீக்வன்சி? எக்ஸைட்டேஷன் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 radians/s வருது. அண்ட் இந்த ஒமேகாவை வச்சு நான் ஒரு ஸ்பீட் கால்குலேட் பண்ணுறேன், 500 rpm. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், இட்ஸ் நாட் அக்யூரேட் வேல்யூ, சரியா? ஒரு அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது, சும்மா புரியுதுதான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறேன், திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் ட்ராவல் பண்ணுறேன். திண்டுக்கல்லேருந்து 4 மணிக்கு கிளம்புறேன், மதுரை வந்து 6 மணிக்கு ரீச் ஆகுது. 4 மணிக்கு கிளம்பும் போது என்னோடய பஸ் ஸ்பீட் வந்து 10 km/h. ஒரு 4:40 60 km/h டிரைவர் ஓட்டுறாரு. அந்த 60 km/h நான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா 100 radians/s இருக்குது. அதுக்கு தகுந்த ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 500 rpm, ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஜன்னல் கம்பி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அந்த ஒரு 4:40 PM, இந்த 4:40 PM இந்த டைம் கேப்பில் வரும்போது இந்த கம்பி எல்லாமே ஜஸ்ட் இப்படியே வைப்ரேட் ஆகுது. இது மாதிரி ஃபுல்லாக வைப்ரேட் ஆகுது. எப்படியே 4:40 PM நீங்கள் நெருங்கி வரும்போது அந்த கம்பிக்குன்னு ஒரு நேச்சர் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி ஒன்று இருக்கும், ஒமேகா n.
ஒமேகா என் வந்து அந்த கம்பிக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்கும். ஏன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி நேச்சராகவே அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, நம்ம எதுவும் கொடுக்க கிடையாது. அது பேர் தான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இல்லையா. இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 100 ரேடியன்ஸ் per செகண்ட், 100 ரேடியன்ஸ் per செகண்ட். அப்போது அந்த டைம் அந்த 4:40 PM என்னோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி 100 ரேடியன்ஸ் per செகண்ட் வருது. டிரைவர் கொடுத்த இந்த ஃப்ரீக்வன்சி, அந்த எக்ஸைட்டேஷன் ஃப்ரீக்வன்சி 100 ரேடியன்ஸ் per செகண்ட் வருது. அப்போ எப்போ இந்த எக்ஸைட்டேஷன் ஃப்ரீக்வன்சி எனக்கு இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக வருதோ அந்த நேரத்தில் எனக்கு என்ன அக்கர் ஆகும்? ரெசனன்ஸ். ஏன்னா ரெசனன்ஸ்னால் என்ன? ஒமேகா வந்து எனக்கு ஒமேகா எனக்கு வந்து ஈக்குவலாக வரணும். அதுக்கு பேர் தான் வந்து ரெசனன்ஸ் இல்லையா. அப்போ எனக்கு கரெக்டாக 4:40 PM எனக்கு வந்து இந்த ஒமேகா எண்ணும் இந்த ஒமேகாவும் எனக்கு ஈக்குவலாக வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசனன்ஸ் ஆகுது. அப்போ இந்த கம்பிகள் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேட் ஆகிற ஃபினாமினா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ஸ்பீட், த ஸ்பீட் அட் விச் த ரெசனன்ஸ் அக்கர்ஸ். எப்போ எனக்கு ரெசனன்ஸ் அக்கர் ஆகுதோ அந்த ரெசனன்ஸுக்கான ஃப்ரீக்வன்சி நான் கண்டுபிடிக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி இருந்து கண்டுபிடிக்கிற ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்பீட். அப்போ கரெக்டாக 4:40 PM இந்த ஒமேகா எண்ணும் இந்த ஒமேகாவும் எனக்கு ஈக்குவலாக வருது. இந்த ஒமேகா வச்சு நான் ஒரு ஸ்பீட் கண்டுபிடிக்கிறேன் 500 RPM. அப்போ இந்த 500 RPM தான் என்னோட கிரிட்டிக்கல் ஸ்பீட் ஆர் விர்லிங் ஸ்பீட் ஆர் மேக்ஸிமம் ஸ்பீட். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்பீட், விர்லிங் ஸ்பீட் இல்லாட்டி மேக்ஸிமம் ஸ்பீட் மூணுமே ஒன்று தான் சரியா. ஸோ நான் மறுபடியும் ஒரு ஜென்ரல் அவுட்லைன் மறுபடியும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கிரிட்டிக்கல் ஸ்பீட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஸ்பீட் அட் விச் ரெசனன்ஸ் அக்கர்ஸ். ரெசனன்ஸ் எங்கே அக்கர் ஆகுதோ அந்த ஸ்பீட் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்பீட் சரியா. ரெசனன்ஸில் என்னோட எக்ஸைட்டேஷன் ஃப்ரீக்வன்சியும் ஆப்ஜெக்ட்டுக்கான நேச்சர் ஃப்ரீக்வன்சியும் இன்னும் ஈக்குவலாக வரும்போது அதுலேருந்து கண்டுபிடிக்கிற ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்பீட் சரியா. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ஸ்பீட் கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ஸ்பீட் NC தான் கிரிட்டிக்கல் ஸ்பீட். NC is equal to Fn cross 60 and Fn is equal to 0.4985 by root delta of 60. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் டைரெக்டாக எனக்கு RPM வரும். அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு பேராமீட்டர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா டெல்டா மீன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா டிஃப்ளெக்ஷன். அப்போ நான் டிஃப்ளெக்ஷன் மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். மீதி அந்த 0.4985 அந்த 60 இது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. அப்போ எனக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அந்த டிஃப்ளெக்ஷன் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஸ்பீட் என்ன அப்படின்ட்டு என்னால் நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி இந்த டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டைப். டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஒமேகா என் கொடுத்துட்டு அதுலேருந்து டிஃப்ளெக்ஷன் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒமேகா என் வந்து பார்த்தீங்கன்னா G/delta ஹோல் ரூட்டாக ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஒமேகா என் வந்து G/delta ஹோல் ரூட் ஈக்குவலாக இருக்கும், இல்லாட்டி S/mக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ G வந்து 9.81. அப்போ ஒமேகா என் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அது வந்து அழகாக டெல்டா கண்டுபிடிக்க முடியும். டெல்டா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்முலா மேலுக்கு ஃபார்முலா சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சிடும். இது வந்து டைப் 1. ஓகே, ஒருவேளை டைப் 2 பீம்ஸ். இப்போ அதுதான் பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் எனக்கு ஒரு கேண்டில் பீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஒரு கேண்டில் பீம். இந்த கேண்டில் பீமில் வந்து நான் பாயிண்ட் லோட் அட் த எண்டு கொடுக்குறேன். இது வந்து நான் P அப்படின்னு வச்சுறேன், ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் L. இப்போ இதில் வந்து நான் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம்? சரி, இந்த பீம்ஸை டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது, ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து நான் டீட்டெயிலாக வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கும்போது நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த லெக்சர் முடிச்ச பின்னாடி என்டையர் வைப்ரேஷன் ஓவர். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் நான் வந்து ஒரு பீமில் எப்படி ஒரு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், எப்படி ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அடுத்து மேக்ஸிமம் பெண்டிங் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா கேட் பர்பஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீம்ஸ், டிஃப்ளெக்ஷன், ஸ்லோப், ஸ்ட்ரெயின் எனர்ஜி, அடுத்து கேஸ்டாங்கஸ் தியரம் அப்படின்ற ஒன்று இருக்குது. இது வராத பர்பஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த லாஸ்ட் 10 years எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேஸ்லேயும் வந்து ஒன்று ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் வீமை கொடுத்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிங்க. மோஸ்ட்லி டிஃப்ளெக்ஷன் தான் வரும். இந்த ஒஸ்ட் கேஸ் தான் ஸ்லோப் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி மேக்ஸிமம் பெண்டிங் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு டீட்டெயில் கான்செப்ட் நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டல்ஸ் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன், ஜெனரல் அவுட்லைன் மாதிரி நான் தந்துடுறேன். ஸோ கேண்டில் பீம் வித் என் லோடு, இதை வந்து 2 டைப்பாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்குது. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இதே லோடை வந்து இது மாதிரி சென்டர் கொடுத்துட்டாங்கன்னா
அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் டேரெக்டாக கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சு தான் தீரணும், மேனுவலாக கேல்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சு தீரணும். அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் வித் ஹெல்ப் ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் யூஸ் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம இதை பார்க்க வேண்டாம், நான் ஜஸ்ட் இது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ஒரு கேண்டிடேட் பீம் கொடுத்துருக்காங்க வித் எண்ட் லோட். இப்போ என் லோட் தரும்போது டிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகும், எனக்கு என் டிஃப்ளெக்ஷன் இது மாதிரி வருது. ஸோ இதோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் θ இஸ் ஈக்குவல் டு PL² by 2 times of EI and டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா PL³ by 3 times EI. ஸோ இதுதான் வந்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து டைரெக்டாக ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி போகிறது. சப்போஸ் எசென்ட்ரிசிட்டி சென்ட்ரல் பாயிண்ட்லோடு கொடுத்து கண்டிப்பாக சொன்னாங்கன்னா அப்புறம் நமக்கு கண்டிப்பாக தெரியாது, அது வந்து நம்ம மேனுவல் கணக்கில் போடணும். அது பெண்டிங் மூமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். சப்போஸ் இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது, மாப்பம் பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிஸ் இருக்கும்போது எப்படி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு இப்போதைக்கு இது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேண்டிடேட் பீமோட டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா PL³ by 3 times of EI. அப்போ எனக்கு NC தெரியும். NC ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.4985 by root delta of 60. ஸோ இங்கேருந்து டெல்டா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒரு ஆன்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் வேல்யூ அப்படின்னு வச்சுருந்தா, ஸோ இந்த எக்ஸை கொண்டு போய் அப்படியே இந்த டெல்டா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்ட்டு 60 பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் Y. ஸோ இது வந்து டைரெக்டாக எனக்கு RPM வந்து நிற்கும். இதுதான் வந்து என்னோடய கிரிட்டிக்கல் ஸ்பீட். சரியா? இதே மாதிரி நீங்கள் என்ன டைப் ஆஃப் பீம்ஸ் கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டிஃப்ளெக்ஷன் மட்டும் கண்டுபிடிங்க. டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் டேரெக்டாக RPM வந்து நிற்கும் இந்த ஃபார்முலா. இப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் கொடுத்துட்டு அட் சென்ட்ரல் லோடு கொடுத்துருக்காங்க W அப்படின்ட்டு. அப்போ இதில் வந்து எப்படி டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதுதான் இது ஒரு பாயிண்ட், டிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். அப்போ இது டெல்டா பார்த்தீங்கன்னா எனக்கு WL³ by 48 times of EI. அப்போ இது வந்து டெல்டா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்ச டெல்டாவை கொண்டு போய் அந்த ஃபார்மை சால்வ் பண்ண பின்னாடி இன்ட்டு 60 பண்ணிங்கன்னா எனக்கு RPMல ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம போய் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஜஸ்ட் ஒரே ஃபார்முலா டிஃப்ளெக்ஷன் பேராமீட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா த என்டையர் ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இப்போ நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஷாஃப்ட்டு ஒரு டயமீட்டர் 20 mm இருக்குது அண்ட் 0.6 மீட்டர் லாங். ஓகே, மாஸ் பார்த்தீங்கன்னா 1 kg. அது வந்து மிட் பாயிண்ட்டில் லோட் பண்ணியிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 MG/m3. யங்ஸ் மாடல்ஸ் 200 GN/m². அண்டு ஷாஃப்ட்டை வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடாக அஷ்யூம் பண்ணுங்கன்றா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அதில் மாஸ் வந்து 1 kg அட் இஸ் மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்டில் எனக்கு 1 kg இருக்குது. லோடு வந்து 1 kg கொடுக்குறாங்க. ஸோ 0.6 மீட்டர் லாங்கு. அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.6 மீட்டர்ஸ். அப்போ அதோட பாதி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.3 மீட்டர்ஸ். தென் என்ன சொல்கிறாங்க, டென்சிட்டி ஆஃப் த ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 MG/m3 டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. சரி, டென்சிட்டி ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு இன்டெரக்டாக அவன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா UDL பற்றி பேசுகிறாங்க, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஏன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமில் இல்லை ஒரு கேண்டிடேட் பீம் என்ன பீம் எடுத்தாலுமே சரி, UDLனா என்ன, UDLோட லோடு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் பெர் மீட்டராக இருக்கும். அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக எந்த கேஸு, UDL கேஸ், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் கேஸ் வந்துடும். சரியா? ஸோ இங்கே UDL வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் பாயிண்ட் லோட் ப்ளஸ் UDL சம். ஓகே, பாயிண்ட் லோட் பார்த்தீங்கன்னா 1 kg. இது வந்து UDL. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ரெண்டாக பிரிக்கிறேன் மீன்ஸ் என்னென்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோட் 1 ப்ளஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் வித் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். சரியா? இது மாதிரி பிரிச்சுறேன். அப்போ இதுக்கான டிஃப்ளெக்ஷன் எனக்கு இப்படி வரும். அட் த சேம் டைம் இதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் இங்கேயும் வரும் எனக்கு. இந்த டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்டா இஸ் ஈக்குவல் டு WL³ by 48 times EI. அப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கான டிஃப்ளெக்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அண்ட் இந்த டிஃப்ளெக்ஷன் பேர் வந்து நான் டெல்டா 1 அப்படின்னு சொல்கிறேன். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடான டிஃப்ளெக்ஷன் வந்து டெல்டா 2.
அண்ட் டெல்டா 2 பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் டியூ டு த யூடிஎல். ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் டியூ டு த யூடிஎல் பார்த்தீங்கன்னா ஃபார் டிஃப்ளெக்ஷன் சொல்கிறேன், WL/4/EI into 5/384. சப்போஸ் இந்த ஃபார்முலாஸ் ரெண்டுமே உங்களுக்கு தெரியல, ஐ மீன் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாஸ் ஃபார் பீம்ஸுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நெட்டில் செக் பண்ணாலே உங்களுக்கு வரும். அண்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி தான் தீரணும், பிகாஸ் இட் சேவ்ஸ் டைம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேனுவலாகவும் கண்டுபிடிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மேனுவலாகவும் கண்டுபிடிக்கலாம். அது வந்து நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இருந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேப் மொமெண்ட் வரையணும், அதுக்கடுத்து பெண்டிங் மொமெண்ட் வரையணும், அதுலேருந்து நம்ம ஏரியா கால்குலேட் பண்ண பின்னாடி ஸ்லோப் தெரிஞ்சிடும். ஏன்னா ஏரியா ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் கிவ்ஸ் மீ ஸ்லோப். ஸோ இந்த ஸ்லோப்பை வச்சுட்டு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் ஸ்லோப் இன்ட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டிஸ்டன்ஸ் x பார் அப்படின்னு போடுறது. ஸோ அதை வச்சு போடும்போது உங்களுக்கு இந்த இதே ஃபார்முலாஸ் தான் வரும், பட் அது லாங் ஸ்டெப். ஆனால் நமக்கு டேரெக்டாக நம்ம ஃபார்முலா தெரியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் கேட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாமினேஷனும் அவங்க டேரெக்டாக இந்த ஃபார்முலாஸ் கூட கேட்பாங்க. சிம்பிளி சப்போர்ட் வித் யூடிஎலோட டிஃப்ளெக்ஷன் என்ன, கேண்டட் பீம் வித் யூடிஎலோட டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா டேரெக்டாகவே கேட்பாங்க, 1 மார்க் 2 மார்க்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போனா உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம், நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எவ்வளோச்சும் மாவுன்னு பாருங்கள், நெட்லேயே அவைபிலிட்டியாக இருக்குது, நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைனஸ் எடுக்கும்போது இந்த பீம்ஸுக்கான டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப்போட ஃபார்முலாஸ் நான் PDF கொடுப்பேன், அதை நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் டெல்டா 1 மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிவன் எல்லாம் எழுதியாச்சு. ஸோ டயமீட்டர் 20 mm. ஸோ இதை வந்து நான் மீட்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 20 × 10⁻³ மீட்டர்ஸ். அண்ட் E பார்த்தீங்கன்னா 200 GN/m². ஸோ ஆடு கீழே மீட்டர் ஸ்கொயருக்குனால நான் கீழே எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஸோ மேலே மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 200 × 1 GH பார்த்தீங்கன்னா எனக்கு 10⁹ Nm². அண்ட் மாஸ், இந்த மாஸை வச்சு என்னால் வெயிட் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா W = m டைம்ஸ் ஆஃப் G. G பார்த்தீங்கன்னா 9.81. அப்போ மாஸ் வந்து 1 கிலோகிராம்னால எனக்கு W = 9.81 N. ஸோ எனக்கு W தெரிஞ்சிருச்சு, E தெரிஞ்சிருச்சு, L ஓகே. அண்டு இப்போ நமக்கு ஒரே ஒரு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா I மட்டும் தெரியாது, பட் I கண்டுபிடிக்கலாம். எப்படி? டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ I = π/64 d⁴. ஸோ இப்போ இந்த டி வழியை கொண்டு போய் ஐயில் சப்மிட் பண்ணும்போது எனக்கு 7.8539 × 10⁻³ m². இதுதான் வந்து ஐ வேல்யூஸ். அப்போ இப்போ எனக்கு வந்து W தெரிஞ்சிருச்சு, L தெரிஞ்சிருச்சு, E தெரிஞ்சிருச்சு, அண்டு I தெரிஞ்சிருச்சு. 4 பேராமீட்டர் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணும்போது டெல்டா 1 சப்மிட் பண்ணும்போது டெல்டா 1 பார்த்தீங்கன்னா எனக்கு 2.810 × 10⁻⁵. ஸோ இதுதான் வந்து டிஃப்ளெக்ஷன் டியூ டு த பாயிண்ட் லோடு. இதுதான் டிஃப்ளெக்ஷன் டியூ டு த பாயிண்ட் லோடு. பட் இன்னும் நமக்கு சம் சால்வ் ஆகலை, ஏன்னா நமக்கு இன்னும் டெல்டா 2 அந்த யூடிஎல் வச்சு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வரும். ஸோ SSB டியூ டு த யூடிஎல், அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் டியூ டு த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா டெல்டா 2 = WL/4/EI × 5/384. 5/384. அப்போ எனக்கு இங்கே L தெரியுமா? எஸ், L தெரியும், E தெரியும், I தெரியும், கண்டுபிடிச்சாச்சு. 5/384 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது மேட்டர் கிடையாது. அப்போ இந்த W, ஸோ இந்த W பார்த்தீங்க அப்படின்னா த வெயிட் ஆஃப் த ஷாஃப்ட். சரியா? இந்த W வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த ஷாஃப்ட், WS. இந்த WS தான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா ரோஎஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 MG/m³ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 40 MG/m³ வந்து நான் ஜஸ்ட் என்னோட தேவையான யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது 40 × 10³ kg/m³. சரியா? கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ வந்து 40 × 10³ kg/m³. பட் எனக்கு தேவை வெயிட்டு. ஆனால் இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு? டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க, வெயிட்டு கொடுக்கல, மாஸும் தரல. அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி = mass/volume. அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கா? density = mass/volume. அப்போ density into volume gives me mass. அப்போ mass of the shaft = volume of the shaft into density of the shaft. இங்கே density of shaft எனக்கு தெரியும், ஓகே. பட் வால்யூம் ஆஃப் ஷாஃப்ட் எனக்கு தெரியாது. பட் கண்டுபிடிக்கலாம். எப்படி?
வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு எல் அப்படி எழுதலாமா? ஏன்னா இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூபு, ஏரியாவோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், லென்த்தோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ். அப்போ மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் கிவ்ஸ் மீ அகெயின் மீட்டர் கியூப் தான் வரப்போகுது. அப்போ வால்யூம் வந்து ஏரியா இன்ட்டு லென்த். ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் த ஷாஃப்ட் வந்து π/4 d ஸ்கொயர் இன்ட்டு எல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த ஷாஃப்ட். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே கொண்டு போய் இங்கே இருக்க விஎஸ்எஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எப்படி ஃபார்முலா வருதுன்னா ரோஎஸ் இன்ட்டு π/4 d ஸ்கொயர் எல் gives me the mass of the shaft. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டென்சிட்டி ரோஎஸ் தெரியும், டி தெரியும், எல் தெரியும். அப்போ அழகாக நல்ல மாஸ் ஆஃப் ஷாஃப்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாஸ் ஆஃப் ஷாஃப்ட் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு 12.6 kilograms. இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இங்கே ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டேன், அதனால் டேரெக்டாக அப்படியே ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போகிறேன். பட் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸை வைங்க. எதுவுமே வந்து எம்எம் சென்டிமீட்டர் அது மாதிரி எதுவுமே வைக்க வேண்டாம். எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸில் வைங்க. எஸ்ஐ யூனிட்ஸில் வச்சா மட்டும்தான் அக்யூரேசி கரெக்டாக வரும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது தகுந்த நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அது மேட்ரு கிடையாது. ஸோ எம்எம்ல இருந்துச்சுன்னா மீட்டராக மாற்றுங்க, டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா கெல்வினாக மாற்றுங்க, கிலோ நியூட்டனில் இருந்துச்சுன்னா அது நியூட்டனாக மாற்றுங்க. சரியா? ஸோ எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸை வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா மட்டும் ஆன்சர் கரெக்டாக வரும். இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 40 cube, டயமீட்டர் வந்து 0.2 meters அண்ட் லென்த்து வந்து 0.6 meters. அப்போ இதெல்லாம் வச்சு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மாஸ் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து 12.6 kilograms அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல் ஆல்ரெடி கிவன், இ ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஐ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டயமீட்டர் வச்சு. அண்ட் இந்த டபிள்யூஎஸ் மட்டும் தான் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இப்போ அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாஸ் ஆஃப் த ஷாஃப்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ W is equal to m times of g. அப்போ W of the shaft gives me mass of the shaft into gravity. The gravity 9.81. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வெயிட் ஆஃப் த ஷாஃப்ட் கண்டுபிடிச்சிருக்க பார்த்தியா ms into g அப்படின்ட்டு அதை கொண்டு போய் அந்த டெல்டா 2ஓட சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். டிஃபெக்ஷன் டியூ டு த யூட்டில் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து W times L/4 EI into 5/3/4. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த ஷாஃப்ட்டு. ஸோ இப்போ வெயிட் ஆஃப் ஷாஃப்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ms டைம்ஸ் ஆஃப் g அப்படின்ட்டு இல்லையா? ஸோ இப்போ இந்த வெயிட் ஆஃப் த இப்போ வந்து 12.6 வந்து மாஸ் ஆஃப் த ஷாஃப்ட் இல்லையா? இப்போ இந்த மாஸ் ஆஃப் த ஷாஃப்டோட வேல்யூ வந்து இவங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன் அப்படின்னு திங். அண்ட் இதை வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணும் போது இந்த EI MS G எல்லாமே உட்காந்து சால்வ் பண்ணும் போது எனக்கு டிஃப்ரெக்ஷன் டியூ டு த செகண்ட் டியூ டு த யூடிஎல் பார்த்தீங்கன்னா 1.327 into 10⁻⁴ அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து டிஃப்ரெக்ஷன் டியூ டு த யூடிஎல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு டிஃப்ரெக்ஷன் தெரிஞ்சிருச்சு. டிஃப்ரெக்ஷன் 1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2.810 into 10⁻⁵ அண்ட் டிஃப்ரெக்ஷன் 2 வந்து 1.327. அப்போ இதுலேருந்து என்னால் ஒரு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டிப்பாக எனக்கு கண்டுபிடிக்க முடியும். Fn is equal to 0.485 by rho del is equal to 0.4985 by rho times of delta 1 plus delta 2. இப்போ இந்த டெல்டா 2 கொண்டு போய் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பு வந்துடும். இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணோம். என்ன சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் யூடிஎல் வருதோ அந்த ஒரு டிஃப்ரெக்ஷனை வந்து நம்ம 1.27 டிவைட் பண்ணணும். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா டாங்கிலிஸ் பிரின்சிபல். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டாங்கிலிஸ் பிரின்சிபல். அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம எனக்கு யூடிஎல் லோடு வருதோ அந்த டிஃப்ரெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து பை 1.27 பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டாங்கிலிஸ் பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஸோ இந்த டாங்கிலிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டெல்டா 2 வந்து 1.27 டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டெல்டா 1 டெல்டா 2 இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீக்வன்சி Fn பார்த்தீங்கன்னா 43.292 ஹெர்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பீமுக்கான ஃப்ரீக்வன்சி. அப்போ இங்கேருந்தே என்னால் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். ஏன்னா NC is equal to Fn into 60. அப்போ Fn வந்து 43.292 அதோட into 60 பண்ணும்போது எனக்கு கிரிட்டிக்கல் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2597.55 RPM, which is approximate equal to 2598 RPM. இதுதான் கிரிட்டிக்கல் ஸ்பீட். அண்ட்
இதோட என்டையர் மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ் இது நம்ம எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மீட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரேரு தான், கேட்க ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா கடைசி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கொஷின் வந்திருக்காது. கிரிட்டிக்கல் ஸ்பீட் இருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க, பட் பீம்ஸில் இருந்து கிரிட்டிக்கல் ஸ்பீட் கண்டுபிடிங்கன்ட்டு ஒரு கொஷின் வந்திருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடு இருக்கனால நான் இந்த கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி காமிச்சேன். இந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்லோ ஃபார்முலாஸ் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணியே தான் தீரணும். அது வந்து இதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் பீம்ஸ், டிஃப்ளெக்ஷன், ஸ்லோப், காஸ்டிங்ஹாம்ஸ் தியரம் அண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இது 5 வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஹைலி ரிப்பீட்டட். சம்டைம்ஸ் வந்து டேரெக்டாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேண்டல் பீம் வித் யூடிலோட ஃபார்முலா என்னென்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கணும் கூடாது, டேரெக்டாக போய் நம்ம ஆன்சரை போயிட்டே இருக்கணும். சரிங்களா? எப்படி நம்ம ஹூக்ஸ்லனா ஹூக்ஸ்ல இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஸ்ட்ரெயினும் ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து ஹூக்ஸில். இது எப்படி நமக்கு மைண்டு செட் ஆகிக்குது, அதே மாதிரி இந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாஸ், ஸ்லோ ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் படிக்க மட்டும்தான் வருமே தவிர ஜஸ்ட்டு கண்ணில் பார்த்தோன்னா வராது. 1 டைம் 1 கோலாம் கிடையாது. ஒரு 10 டைம் எழுதி பாருங்கள். 10 டைம் 20 டைம் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் இந்த டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவேஷன் டேரெக்டாக உங்களுக்கு மனசில் நிற்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். வைப்ரேஷனுக்கான ஃபுல் ஃபார்முலா PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கேட் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண முடியுமோ எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியாச்சு. டிரான்ஸ்மிட் ரேஷியோ, மேக்னீசியம் ஃபேக்டர் அப்படின்ட்டு. இந்த பார்ட் 2 எல்லாமே ஜஸ்ட் ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷன் வித் ஃபார்முலா தான். நம்ம ரொம்ப யோசிச்சு நம்ம எனர்ஜி மெத்தட் அண்ட் டார்க் மெத்தடை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அசம்ஷன் பண்ணி எல்லாம் பண்ண தேவையே கிடையாது. டைரக்ட் சப்ஸ்டியூஷன், ஆனால் ஃபார்முலாஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், யூனிட்ஸ் ரொம்பவும் முக்கியம். எல்லா ஃபார்முலும் தெரியும், ஆனால் யூனிட்ஸ் நம்ம போட்டுட்ருப்போம். இது எனக்கு நடந்திருக்கு. நான் ஒரு டைம் கேட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணும்போது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் எனக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒரு சம் வரும். அதில் ஏரியா ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஆனால் அவன் கேட்டது வந்து எம்எம், நான் போட்ட ஆன்சர் மீட்டர்ஸ். அப்படியே 2 மார்க் தப்பாயிடுச்சு. ஆன்சர் கரெக்டாக இருந்தாலுமே ஏன்னா எனக்கு 0.063 அப்படின்னு வந்துச்சு. எம்எம் போடும்போது 63 பாயிண்ட் கிட்ட தான் வரும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது தப்பாச்சு. ஸோ யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பாருங்கள். எல்லாமே எஸ்ஐ யூனிட்ஸை வைங்க சால்வ் பண்ணும்போது. எஸ்ஐ யூனிட்ஸை வச்சு சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்ச பின்னாடி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூனிட்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி வேணும் கூட சொல்லுங்கள், நான் அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்.